234 இல்ல 10 கூட முடியாது தனியா நின்னா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட் கூட தனியா முடியாது. திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நின்று நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடட்டும். நான் அரசியலே பேசுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆமாமா, தாவேக்க பெரிய கட்சி, அதுக்கு அடுத்த மத்திய அரசு கொடுக்குது. அவங்க கிடக்கா லூசுப்பேன். அவங்க எல்லாம் லூசுத்தனா போய் கிடக்காங்க. அண்ணா திமுக திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி நிக்கிறது. இவங்களா நடிச்சுக்கிறது. யார் இருக்காங்க? ஒரு நாள் கூத்துக்கு தாங்குமா அந்த கட்சி தாவேக்கா? 2026 முதல்வர் ஆகிறார் விஜய். அது அவரே நம்ப மாட்டாரு. ஒரு முதலமைச்சராகவோ எதிர்கட்சி தலைவராகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் ஜெயிச்சிருவேன். எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. வீட்டுக்கு என்ன ஓட்டு? எப்படி இதனை குப்பை தொட்டியா? வீட்டுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில திமுக மிகப்பெரிய வெற்றி, ஃபுல் மெஜாரிட்டியோட வரும். திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக்கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயனுடைய தாவேக்கா தோல்வி அடைகிறது. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. பிராண்டு எந்த பிராண்டு? தளபதிங்கிற பிராண்ட். அந்த பிராண்ட உடைக்கதான் நான் பெரிய ஆளு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க.